Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம இது டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டாம். இந்த விஷயத்தை நீ திரும்பி ஞாபகப்படுத்தவே படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, never mention it again. Never mention it again. அதை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டாம். Never mention it again. எனக்கு ஏதோ ஒன்று நினைவிருக்கிறது. சோ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துருக்கோம், ஏதோ ஒன்னு ஞாபகம் இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I remember something. I remember something. Next one, எனது கனவுகளை கலைக்க வேண்டாம். சோ கனவு கண்டுட்டு இருக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படிலாம் சொல்லுவோம்ல. சோ இது வந்துட்டு ரெகுலரா நம்ம சொல்லுவோம், கனவு கண்டுட்டு இருக்கத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க, என் கனவை கலைக்காதப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, don't ruin my dreams. Don't ruin my dreams. Don't ruin my dreams. எனது கனவுகளை கலைக்க வேண்டாம். நான் அதை பத்தி நினைத்து பார்க்கவே இல்லை. ஒரு விஷயத்த நான் அதை பத்தி நினைச்சு பார்க்கறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I don't even think about it. I don't even think about that. Think about that. அது விசித்திரமான ஒன்றாகும். ஒரு சில விஷயத்த அது ரொம்ப விசித்திரமான ஒரு பொருள், இத ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்வோம்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, it is something strange. It is something strange. இது வந்து விசித்திரமா இருக்கு அப்படின்றதுக்கு something strange அப்படி சொல்லலாம். இது ஆரம்ப கட்டமாகும். சோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, this is the initial stage. This is the initial stage. வித்தியாசத்தை உணருங்கள். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? வித்தியாசத்தை உணருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, feel the difference. Feel the difference. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? வித்தியாசத்தை உணருங்க அப்படின்னு சொல்லும்போது feel the difference அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அது விலை மதிப்பற்றது. ஒரு பொருள் வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, it's invaluable. விலை மதிப்பற்ற பொருளை வந்து நம்ம invaluable அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தவங்கிட்ட எப்படி சொல்லனா, வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாட்ஸ் த மேட்டர், என்ன விஷயம் நடக்குது அப்படி சொல்றதுக்கு வாட்ஸ் த மேட்டர் அப்படி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie Education. அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான காம்படிஷனுக்கு தேவையான கட்டுரை, ஸ்பீச் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.